கொஞ்சம் தைரியத்தை வைத்துக்கொண்டு எனக்கு முன்பாக இருக்கும் இந்த சவாலை நான் எப்படி சந்திப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது எபிரேயர் 10:35, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நாம் கோழையாயும் பயந்தாங்கோலியாய் இருந்தாலும் ஒன்றுமே சாதிக்க முடியாது. நமக்கு இருக்கும் கொஞ்ச தைரியத்தை வைத்துக்கொண்டு நமக்கு முன்பாக இருக்கும் சவால்களை சந்திக்கும் போது நமக்கும் ஜெயம் கிடைக்கும், நம் மூலம் மற்றவர்களுக்கும் விடுதலை கிடைக்கும். தானியேலும் அப்படித்தான். சிங்கத்தை கண்டு பயப்படவே இல்லை. தேவன் அவருக்கு தந்த கட்டளைகளின் மேல், வாக்கு தத்தங்களின் மேல் நம்பிக்கையாய் இருந்தார். சிங்கத்தின் வாயையும் கட்டினார். ஷத்ரக், மெஷாக், அபேத்நேகோ நெருப்பை கண்டு பயப்படவே இல்லை. அவர்களுடைய தைரியம் தேவகுமாரனே 4ஆம் நபராக நெருப்பில் வந்து உலாவி அவர்களை விடுவித்து அவர்களுக்கு உயர் பதவியும் கிடைக்க செய்தது. பவுலும் அப்படித்தான். அந்த ஊருக்கு நீங்க செல்ல வேண்டாம், பாடுகளும் சிறையும் உங்களுக்கு உள்ளது என்று அநேகர் சொன்ன போதிலும், இல்லை, பரிசுத்த ஆவியானவர் அங்கே என்னை போக சொல்லுகிறார் என்று பாடுகளை கண்டு பயப்படாமல் அங்கே சென்றார். அங்கே அநேகருக்கு விடுதலையும் ரட்சிப்பும் கிடைத்தது. பயம் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை புறம்பே தள்ளுங்க, நம்மை எதையுமே சாதிக்க விடாது. ஆனால் நான் தைரியம் கொண்டு தேவனுடைய வசனத்தின் மேல், வாக்கு தத்தங்களின் மேல் நம்பிக்கை வைத்து சவால்களை சந்திக்கும் போது நாமும் ஜெயிக்க முடியும். நம் மூலம் அநேகர் விடுதலையும் பெற முடியுங்க. அதனால தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தைரியத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கும் சவால்களை தைரியமாய் சந்திங்க. தேவன் உங்க கூட இருக்கிறாருங்க. பயத்தை புறம்பே தள்ளி மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருங்க. தேவன் உங்கள் மூலம் அநேகருக்கு விடுதலை தர காத்திருக்கிறார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் பலன் குறுகிற்று என்று சொல்லுகிறீரே. என்னுடைய நெருக்கத்தின் காலத்தில் உமக்குள்ளாக நான் விசுவாசத்தையும் அதிக தைரியத்தையும் பெற்றுக்கொண்டு நெருக்கங்களை சந்திக்கவும், தேவரீர் அதிலிருந்து நீர் என்னை விடுவித்து அநேகருக்கு என்னை பிரயோஜனமாக வைக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.